இந்த லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப்பை நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்றைக்கி டே 31. இன்றைக்கி சாட்டர்டே, காலேஜ் லீவு, ரூமில் இருக்க எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஃப்ரீலான்ஸ் ஷூட் இருந்துச்சு இந்த வீக்கெண்டுன்னு இங்கே இருந்தேன். பட் தென் அது கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. என்னால் ஊருக்கும் போக முடியல. சரி 2 நாள் எப்படியும் இங்கே தான் இருக்க போகிறோன்னு எந்திரிச்ச கையோட பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 முட்டை அப்புறம் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். ஒரு நடுவில் எக்ஸாம் வந்ததுனால ரொம்ப நாளாக இந்த ரெசார்ட் வீடியோ எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அண்ட் அதை எடிட் பண்ணி முடிக்கவே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அண்ட் மதியானம் சமைக்கிற மூடே இல்லை. அப்புறம் குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வாளையார்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அங்கே யூஸ்வலாக யாருமே வர மாட்டாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போனால் கோயில் மூடி இருந்துச்சு. ஈவினிங் 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வெளில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுக்கலான்னு கோப்ரோ உள்ளே விட்டு சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 4 மணி ஆனோடனே பசி தாங்கலை. அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரூட் பைக் போயிருந்தேன். நீங்கள் பாருங்களேன், ரம்ஜானுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. நான் வீடியோ கொஞ்சம் டிலேயில் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து ஒரு ஃபலூடாவும் ஒரு டெண்டர் கோகனட் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவே 250 வந்துச்சு. அழகாக போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்த உடனே ஒரு சம்பவம், கோப்ரோ கீழே போட்டு உடச்சிட்டேன். அண்ட் இது வந்து பின்னாடி நான் டெம்பர் ஒட்டாதனால ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுறது பட்ஜெட்டில் தெரியும்னா சொல்லுங்கள். அப்புறம் என்ன, ஒரே சோகமாக போய் பின்னாடி அந்த குளத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு சன்செட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, ஸ்க்ரீன் தானே எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு மனசை தேத்திட்டு நைட்டு போய் நிம்மதியாக ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சாச்சு.